அஷ்டம சனி அப்படின்னா ராசியிலேருந்து அட்டமஸ்தானத்துக்கு பிரவேசம் ஆகக்கூடிய சனீஸ்வரனை அஷ்டம சனி அப்படிம்போம். அப்போ யாருக்கு வருது? கடகராசிக்காரர்கிட்ட கேட்டிங்கன்னா அஷ்டம சனி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப அழகாக விரிவாக்கமாக சொல்லுவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அஷ்டம சனியில் கடகராசிக்காரர்கிட்ட போய் கேளுங்க. இப்போ சிம்மராசிக்கு அஷ்டம சனி வருது, கொஞ்சம் பாடு இல்லை, மரண வலி, மரண வேதனை. கடகராசி போய் கேட்டு பார்த்தீங்கன்னா உயிர் மட்டும் தான் மிச்சம் அப்படிம்பாங்க. அதுவும் எடுத்துக்கங்கன்ற லெவலுக்கு வந்துடும். போதுண்டா சாமி, இதில் பட்ட கஷ்டம் இதுக்கு மேலே இதுக்கு வேணாம் அப்படிம்பாங்க. இப்போது சிம்மராசிக்கு வருது. அஷ்டம சனியில் என்ன செய்யும் அப்படின்னா, அஷ்டம சனியில் வேலை போகும், அஷ்டம சனியில் வருமானம் போயிடும், அஷ்டம சனியில் தீராத கடன் வரும், அஷ்டம சனியில் தீராத நோய் வரும், அஷ்டம சனியில் மர்ம நபர்களால் ஆபத்து வரும், அஷ்டம சனியில் விபத்து வரும், அஷ்டம சனியில் ஒரு தடவையாவது ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும், அஷ்டம சனியில் விவாகரத்தாகும், அஷ்டம சனியில் மரணம் கூட ஏற்படும், அஷ்டம சனியில் தன்னை சுற்றி இருக்க அத்தனை பேரும் நமக்கான விஷயங்களை கலெக்ட் செஞ்சது நமக்கே எதிராக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நம்மளே புரியவர்கள் புரிந்து நடந்து கொள்பவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அஷ்டம சனியில் நம்மளை யாருமே புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. நம்மளை சுற்றி இருக்க அத்தனை பேரும் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும், இந்த அஷ்டம சனியில் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அஷ்டம சனியில் திடீர்னு எமர்ஜென்சி, அதோட பேர் எமர்ஜென்சி, திடீர் விபத்து, திடீர் அட்மிட். நேற்று காலை தான் ஏன் நல்லா இருந்தார், அட்மிட் ஆகிட்டார். நேற்று தான் ஏன் நல்லா இருந்தார், ஆக்சிடென்ட் ஆகிட்டார். குடிபோதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய போதைப் பொருட்களுக்கு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கான வாய்ப்பு வரும். இல்லீகல் அஃபேர், கள்ளத்தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வரும். கள்ளக்காதலுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வரும். அனைத்தும் பாவத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம்தான் அஷ்டம சனி. மனதை இறுக்கமாக்கி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அதை என்னமோ ஆறுதல் கொடுக்க செய்யுங்கிற மாதிரி புது உறவுகளை தேட வைத்து தன்னைத்தானே அந்த உறவுகள் விழுந்து நம்மளை மேலும் துன்பத்திற்கு ஆளாக்குவதற்கான விளைவு தான் அஷ்டம சனி. எந்த உறவுகளையும் நம்ப வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம். தன்னோட வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கணும். வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. 2ஆம் இடத்தை பார்க்கறனால தேவையற்ற வாக்குவாதம் வரும். தன வரவு மிகவும் குறைந்துவிடும், தாமதமாகிவிடும். எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கான வரக்கூடிய கூலி நிச்சயமாக 100% வராது. உங்கள் வாக்குனால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் விபத்து, வாக்கால் வம்பு வழக்க கொண்டு வந்துடும். கோர்ட்டு கேஸ் நிச்சயமாக உறுதியாக கொண்டு வரும். தனிமைப்படுத்திவிடும், வெளிநாடு செல்ல வைக்கும். அங்கே போய் நீ எதிர்பார்த்த வேலை கிடைக்காது, எதிர்பாராத விதமான விபத்துகள் ஏற்படும். நிச்சயமாக அஷ்டம சனியில் மிகவும் மோசமான நிலைக்கு ஆளாக கூடும்.